நம்மை இழந்த பிறகுதான் சிலருக்கு நம்ம மதிப்பு உணரப்படும். பலமுறை நம் வாழ்க்கையில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை பற்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்மை அப்போதுதான் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். நம்ம நேரம், நம்ம அக்கறை, நம்ம ஆதரவு இவை தினமும் அவர்களுக்கு கிடைக்கும்போது அவர்கள் அதை இயல்பாகவே நினைப்பார்கள். நீங்கள் செய்யும் சிறிய உதவி, நீங்கள் கொடுக்கும் நேரம், நீங்கள் காட்டும் அக்கறை இவை அனைத்தும் அவர்களுக்கு உறுதியாக மதிப்பளிக்கப்படாது. மனிதர்கள் இருக்கும் வாழ்க்கையில் நம்மை எப்போதும் மதிப்பதில்லை. இழந்த பிறகுதான் உண்மையான முக்கியத்துவம் தெரிகிறது. ஒரு நாள் நீங்கள் அமைதியாக விலகினால், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறினால் அவர்களுக்கு ஒரு வெற்றிடம் தோன்றும். அப்போது அவர்களின் மனதில் கேள்விகள் தோன்றும். அவர் இருந்தபோதுதான் எனக்கு உண்மையான ஆதரவு இருந்தது. இப்போது அவர் இல்லை. அவரின் முக்கியத்துவம் உணர்கிறேன். மனித மனம் இப்படி செயல்படும். இருக்கும்போது மதிப்பிடாமல், இழந்த பிறகு உணர்ச்சி ஏற்படும். இந்த அனுபவம் நமக்கு ஒரு முக்கிய பாடம் சொல்கிறது. உங்களை மதிக்காத இடத்தில் அதிகம் ஈடுபடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. மற்றவர்கள் அதை உணர்ந்தாலோ உணராவிட்டாலோ அது உங்கள் குறையல்ல. அவர்கள் பின்னர் திரும்பி வரலாம். ஆனால் உங்கள் மனசு அப்போது வேறொரு இடத்தில் இருக்கும். அப்போது திரும்ப வர நினைப்பார்கள். ஆனால் நம்ம மனசு அப்போது வேறு இடத்தில் இருக்கும். உங்களை மதிக்கும் மனிதர்களோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக நிர்மாணிக்கவும்.